ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ரேஷன் கார்டில், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய மொபைல் எண் பதிவாக இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, பதிவாகலைன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை எப்படி நம்ம ரேஷன் கார்டில் பதிவு பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம ஸ்மார்ட் கார்டில் மொபைல் நம்பரை பதிவு பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிடிஎஸ்னுடைய லிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ்னுடைய ஹோம் பேஜ், அதாவது பொது விநியோக திட்டத்தினுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னும் போது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கைபேசி எண், அதாவது மொபைல் எண் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் எண்ணை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பரை டைப் பண்ணி முடித்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்தது அப்படின்னா, அதாவது கைபேசி எண் பதிவு செய்யப்படவில்லை, அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் மொபைல் நம்பர் பதிவாக இருந்தால் தான் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த மாதிரி பதிவு ஆகாமல் இருந்ததுனாக்கா கைபேசி எண் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற மெசேஜ் இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டில் நம்மளுடைய மொபைல் நம்பரை பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதில் நீங்கள் எந்த நம்பர் பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் எழுதிடுங்க. எழுதிட்டு உங்களுடைய டிஎஸ்ஓ ஆஃபீஸ், அதாவது வட்ட வழங்கல் அலுவலர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கவங்கக்கிட்ட உங்களுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில், அதாவது ரேஷன் கார்டில் உங்கள் மொபைல் நம்பரை, நீங்கள் எழுதிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை அதில் பதிவு பண்ண சொல்லுங்கள். அவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் அல்லது ஸ்மார்ட் கார்டில், அதாவது ஸ்மார்ட் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்டேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் நம்பர் பதிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பதிவாக இருந்ததுன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை லாகின் பண்ணி உங்களுடைய ஹோம் பேஜ் போகலாம். ஸோ எதுக்காக நம்ம ஸ்மார்ட் கார்டில் மொபைல் நம்பரை பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் புதுசாக ஒரு பேர் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் செய்யணும், இல்லை அட்ரஸ் சேஞ்சஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சி போச்சு, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உடஞ்சிருச்சு, இல்லை டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னாக்கா, ஸோ அப்போது டூப்ளிகேட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும், ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவாகிருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். அதாவது பேர் சேர்க்கறது, கரெக்ஷன்ஸ், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, நேம் கரெக்ஷன் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு டூப்ளிகேட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் செய்யணும். அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில், உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்வீஸ் எல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கு உண்டான மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.